கல்லூரி மாணவர்கள் 8 பேருக்கு எலிக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் தற்காலிகமாக கல்லூரியை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. நெல்லை மாவட்டம் திடியூர் பகுதியில ஒரே வளாகத்துல 5 கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது. அந்த கல்லூரிகள் ஒருவருக்கு எலிக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து சுகாதாரத்துறை மூலம் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு காய்ச்சல் கண்டறியப்பட்ட மாணவர்களுக்கு ரத்த பரிசோதனை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 8 மாணவர்களுக்கு எலிக்காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை பல்வேறு ஆய்வுகளை கல்லூரியில மேற்கொண்டு பல்வேறு உத்தரவுகளையும் கல்லூரி நிர்வாகத்திற்கு, கல்லூரி முதல்வருக்கு பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த பல்வேறு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அருகில் இருந்த வெள்ளநீர் கால்வாயிலிருந்து நேரடியாக தண்ணீர் எடுக்கப்பட்டு எந்த விதமான சுத்திகரிப்பும் செய்யாமல் பயன்பாட்டிற்கு கொடுத்ததன் காரணமாக இந்த காய்ச்சல் பரவியதற்கு முதல் காரணம் என கண்டறியப்பட்ட சூழல்ல தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் உடனடியாக அமைக்க வேண்டும், அந்த தண்ணீர் சுத்திகரிப்பு மையத்தில் செய்யக்கூடிய அந்த பணிகள் எல்லாம் முறையாக செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை காட்டி கல்லூரியில அந்த பணிகள் முடியும் வரை கல்லூரியை திறக்கக்கூடாது என்ற உத்தரவை சுகாதாரத்துறை பிறப்பித்திருக்கிறது. மேலும் இந்த பணிகளை 14 நாட்கள் குறிப்பிடப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த நோட்டீஸின் அடிப்படையில் உடனடியாக பணிகளை மேற்கொள்ளாவிட்டால் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தொற்று பரவக்கூடிய அபாயகரமான நோயை பரவக்கூடிய வகையில் செயல்பட்டதாக காவல்துறை முதல் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி அந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்காலிகமாக கல்லூரி மறு உத்தரவு வரை மூடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.